நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ்ல சில மாற்றங்கள கொண்டு வராங்க செபி. அவங்களுடைய செலக்ஷன் கிரைட்டீரியாவ கொஞ்சம் மாத்தி இருக்காங்க. அந்த செலக்ஷன் கிரைட்டீரியான்றது நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ்ல எப்படி ஒரு ஸ்டாக் இடம் பிடிக்கலாம், என்னென்ன காம்போசிஷன்ல இருக்கணும், என்ன வெயிட்டேஜ்ல இருக்கணும்ன்ற விதிகள்ல சில மாற்றங்கள் கொண்டு வராங்க செபி. தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 8 இருந்து சில விதிகள விரைவாக பார்த்துடலாங்க. குறைந்தபட்சம் 14 ஸ்டாக்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க. அது ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். இது அனைத்து நான் பெஞ்ச்மார்க் இண்டிசஸும் இத ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க செபி. குறைந்தபட்சம் 14 ஸ்டாக்ஸ் இருக்கணும் அந்த இண்டெக்ஸ்ல. இப்போ நிஃப்டி பேங்க்ல 12 தான் இருக்கு. ஸோ மேலும் 2 ஸ்டாக்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்ற அந்த வெயிட்டேஜ்ல பார்க்கும்போது டாப் கான்ஸ்டிடியூவன்ட்டுடைய வெயிட்டேஜ் அந்த இண்டெக்ஸ்லேயே டாப்பா இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்கு வெயிட்டேஜ் வந்து 20% மேல இருக்கக்கூடாது. இப்போ இருப்பது வந்து 33% வரைக்கும் இருக்கு. டாப் 3ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸுடைய கம்பைன்டு வெயிட்டேஜ் இப்போ 62 இருக்குங்க. அது 45க்கு மேல போகக்கூடாதுன்னு புது விதியை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ டாப் 3 கான்ஸ்டிடியூன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க இந்த நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ்லன்னு பார்க்கும்போது HDFC பேங்க், ICICI பேங்க் மற்றும் SBI. ஸோ இதில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். செப்டம்பர் 30 படி பார்க்கும்போது HDFC பேங்க்குடைய வெயிட்டேஜ் 28.48%, ICICI பேங்க் இது 24.38%, SBI இது 9.17%, கோட்டக் மஹிந்திரா பேங்க்கு 8.9%, ஆக்சிஸ் பேங்க் வந்து 8.78%. ஸோ இதான் அந்த டாப் 5 பேங்க்ஸா இருக்கிறாங்க அந்த நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ்ல. ஸோ இதில் இப்போ மாற்றம் வரும். அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி 14 ஸ்டாக்ஸ் குறைந்தபட்சம் இருக்கணும். டாப் ஸ்டாக்குடைய வெயிட்டேஜ் வந்து 20% மேல இருக்கக்கூடாது. டாப் 3 பார்க்கும்போது 45% மேல இருக்கக்கூடாது. ஸோ இந்த விதி மாற்றம் கொண்டு வரதுனால எஸ் பேங்க் போன்ற ஸ்டாக்ஸ் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த 2 இடத்தை பிடிப்பதற்கு யாரெல்லாம் முன்னிலையில் இருக்கிறாங்க அந்த ரேஸ்ல இருக்காங்கன்னு பார்க்கும்போது எஸ் பேங்க், இந்தியன் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த போட்டியில் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. எஸ் பேங்க், இந்தியன் பேங்க் வந்து இந்த இண்டெக்ஸ்ல சேர்க்கப்பட்டாங்க அப்படின்னா எவ்வளவு உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, தொகை உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா எஸ் பேங்க்கு $104.7 மில்லியன் உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்தியன் பேங்க் அந்த இடத்தை பிடிச்சாங்க அப்படின்னா $72.3 மில்லியன் உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோல்ல தகவல் கொடுத்திருக்காங்க.